இந்த டைரக்டருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா வீட்டில் 1000 டிப்ரெஷன் 1000 பிரச்சனை இருந்து தூக்கம் வராது. இந்த டைரக்டர் எங்களை ரொம்ப தூக்கம் வச்சார். இதுவும் என் ஃப்ரெண்ட்ஸும் அவனுங்களோட டிப்ரெஷன் ரொம்ப தாங்கி ரொம்ப நல்லா தூங்கினானுங்க. ஸ்பைடர்மேன் ஃபஸ்ட்டு மார்வல் இந்த மாதிரி திருப்பி கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குது. நாங்கள் ரொம்ப பிடிக்கும். அவர் படம் வந்தால் இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க வருவோம். ஃபஸ்ட்டும் வந்து பார்க்க வருவோம். நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. நாங்கள் எதிர்பார்த்தது வந்து 90s எங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் இதை விட இப்போ இருக்க ஃபைட்ஸ்மேன் ரொம்ப பிடிச்சிருக்கு. பழைய இருக்கிற ஒவ்வொரு காமிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மல்டிவர்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் அதை எடுத்திருக்காங்க. இது வந்து இப்போ டூம்ஸ்டேக்கு நெக்ஸ்ட் வர டூம்ஸ்டேக்கு என்ன கான்செப்டோ அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ இந்த ஸ்பைடர்மேன் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து இதோட ஸ்கிரிப்டு டைரக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஏன்னா இப்போ இது கொண்டு போகிறது எல்லாமே டூம்ஸ்டேக்காக தான் கிளியராக தெரியுது. ஏன்னா நான் நிறைய இது கோட்ஸ் பார்க்கறதுனால டூம்ஸ்டே நெக்ஸ்ட் என்ன ஆக போகுதுன்னு தெரியுன்றனால எனக்கு இந்த ஸ்பைடர்மேன் வந்து ஈஸியாக அக்செப்ட் பண்ணிட்டேன். நல்லா இருந்துச்சு மூவி. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பழைய இதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் எமோஷன் சீன்ஸ் கொஞ்சம் நிறையா இருக்குது. அப்படியே எல்லாத்துலேயுமே ஃபைட்ஸு அது எல்லாமே காமனாக தான் இருந்தது. இதில் நிறையா எமோஷன் சீன்ஸ்லாம் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்மையாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. கொஞ்சம் ஒரு மாதிரி நம்மளை கொஞ்சம் எமோஷ்னலாகவும் ஒரு மாதிரி டைப்பாக கொண்டு போயிட்டாங்க. ஹல்கோட அந்த ஃபைட் சீன்லாம் ரொம்ப த்ரில்லாக இருந்துச்சு. அது 3Dல பார்த்து ரொம்ப இதாக இருந்துச்சு. படத்தில் ப்ளஸ் பாயிண்ட்னு சொன்னோன்னா படம் வந்து எப்படி போகுதுன்னே தெரியல, போயிட்டே இருக்குது. ஆனால் ஒரு ஃபைட் சீன்ஸும் ஒரு சீனும் செதுக்கிருக்காருன்னு சொன்னோம். ஒரு மார்வல் காமிக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த காமிக்ஸில் இருக்கிற ஒரு போஸ்டர்ஸும் எல்லா கிளிப்பும் பக்காவாக இருக்குது. படம் நான் நினச்சேன் இருக்கும் ஓகே அப்படி தான் இருக்கும்னு நினச்சேன். படம் நினச்சதுக்குன்னா பக்காவாக இருந்தது. வறுத்து தேட்டரில் வந்து பார்க்கணும். என்னென்னலாம் கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்க்கும்போது, ஆனால் இதில் வந்து ரொம்ப அது ஃபுல்லாக பார்க்கும்போது ரொம்ப இதாக இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பட் ஹல்க்கு தான் அதுதான் மாசாக இருந்துச்சு. தேட்டரே வைப் ஆயிடுச்சு சொல்லலாம். அங்கே பறக்கிறாரு இங்கே பறக்கிறாரு, அந்த பறக்கிறது தான். பழசோட கொஞ்சம் சிமிலராக தான் இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் புது அப்டேட்லாம் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. பழைய ஸ்பைடர்மேன் எப்படின்னா எல்லோரும் கூட சுற்றிட்டு ஜாலியாக இருக்கிற மாதிரி வைப்பாக இருக்கும். இதில் தான் ஒரிஜினல் ஸ்பைடர்மேன் இருக்கிற மாதிரி இருக்குது. பெயின் அந்த மாதிரி பெயினாக இருந்தால் ஸ்பைடர்மேன் தானே பெயினாக இருக்குது தான். ஸோ இதில் தான் ஒரிஜினல் ஸ்பைடர்மேன் பார்க்க முடியுது. மற்ற படத்தெல்லாம் ஓகே தான், இப்படி தான் இருக்கும். பட் இதில் வந்து எப்படின்னா அவங்க கூட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ரொம்ப கனெக்ட் ஆகிடுறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போட மாதிரி இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஓகே ப்ரோ. உண்மையிலே படம் நல்லா இருந்தது. ஆல்ரெடி ஆன்லைனில் லீக் ஆனது தான் இதுலேயே இருக்குது. ஸோ படம் வந்துட்டு லீக் ஆனாலும் பெருசாக எதுவும் தெரியல. உண்மையிலே சூப்பராக இருந்தது. நல்லா இருந்தது படம். ஸ்பைடர்மேன் அந்த எமோஷன் சீன்ஸ் எல்லாம் உண்மையிலே சூப்பராக இருந்தது. அப்புறம் அந்த ஜாகிஸ்டானோட ஸ்டன் டீம் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே அருமையாக இருந்தது. எப்படி சொல்கிறது, அந்த சீன் பார்க்கவே உண்மையிலே பிரம்மாண்டமாக சூப்பராக இருந்தது. அந்த சீனே பார்க்கறதுக்கு இந்த ஸ்விங்கிங் சீன்ஸ் ஃபைட் சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபில்ம் மேக்கிங் ரொம்ப நல்லா தான் இருந்தாங்க. அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன், ஆனால் இருந்தால் நல்லா தான் இருந்துச்சு. மிச்சபடி படம் நல்லா இருந்தது. அந்த ஸ்பாய்லர் எதுவும் லீக் ஆகாமல் இருந்திருந்தால் இன்னும் படம் நல்லா இருந்திருக்குன்னு தோணுச்சு. பழைய ஸ்பைடர்மேன் வந்துட்டு கொஞ்சம் இன்மெச்சூர்டாக இருந்த மாதிரி தோணுச்சு. இப்போ இதில் நல்லா மெச்சூர்டாக காட்டின மாதிரி இருந்தது. இதில் வந்துட்டு இல்லை, ரொம்ப ஹைப் ஆகிட்டுட்டாங்க. இது போன வருஷத்துலேருந்து ரொம்ப ஹைப்பாக ஏற்றி நானும் அப்படியே வந்தேன். அவ்வளோ இல்லை, பார்க்கலாம், நல்லா தான் இருக்கும். நிறைய சீனில் வந்து நிறைய ட்விஸ்ட்லாம் இருந்தது. அப்புறம் ஃபுல்லாக நிறைய நீங்கள் வந்து இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாயில் ஆகும். நான் நிறைய சொல்ல விரும்பலை. நீங்கள் வந்து இன்ஸ்டா இதெல்லாம் ஓப்பன் பண்ணாதீங்க. மோஸ்ட்டாக நிறைய வந்து ட்விஸ்ட்டு நிறைய இருக்குது. ஸோ வந்து நீங்கள் நார்மலாக வந்து படத்தை பார்த்தா தான் புரியும். எதுவுமே பிளாங்காக வந்தால் தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பழைய ஸ்பைடர்மேனையும் பார்த்தா தான் உங்களுக்கு நிறைய புரிய வரும். அதே மாதிரி பனிஷ்வரும் கொஞ்சம் பார்க்கணும். போய் எல்லாம் மஸ்ட்டு ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். நிறைய வாட்டி பண்ணலாம். ஹல்கோட சீன்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஹல்க் பழைய அழுக்காகவே வந்தார். அது சொல்லக்கூட, ஆனால் பழைய அழுக்காக வந்து அதுக்கெல்லாம் செம்ம தேட்டர் அப்படியே சூப்பராக இருந்தது. பீட்டர் பார்க்கர் சீன் நிறைய இருக்காது. ஆக்சுவலாக எல்லாமே மிக்ஸ்டாக தான் இருக்குது. நான் இன்னொரு வாட்டி திருப்பியும் வேறு எங்கேயாவது போய் பார்க்க தான் போகிறேன். செம்மையாக இருந்தது. நோவே ஹோம் அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணோம் நாங்கள். நான் என்ன பண்ணுறது, கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ட்விஸ்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எதிர்பார்க்கல, நல்லா இருந்துச்சு. 1 and 2 வந்து டிஃபரன்ஸ் இல்லை. என்ன தோணுது? டிஃப்ரென்ஸ்லாம் தெரியல, நல்லா தான் இருந்துச்சு. போஸ்ட் கிரெடிட் சீனோ பெருசாக எங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் தான். நோவே ஹோம் விட இது கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் லேகாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது, பிடிச்சிருந்தது. அவ்வளோதான். எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆக்சுவலி ஹல்கெல்லாம் இல்லை வருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோதான்.